மதுரை மேலூருக்கு பக்கத்துல இருக்க அரிட்டாப்பட்டி உட்பட 11 கிராம மக்கள் இன்னளவுக்கும் போராடிட்டு இருக்காங்க. இதுக்காக ஏன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க ஊர்ல ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த ஊரெல்லாம் காலி பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக இந்துஸ்தான் ஜிங்க்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்திருக்கு. எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மதுரையில. யோசிச்சு பாருங்க, பாட்டம் பூட்டம் முப்பாட்டெல்லாம் வாழ்ந்த அந்த கிராமத்தை திடீர்னு விட்டுட்டு போனா அந்த மக்கள் எங்க போவாங்க? அவங்க தேர்ந்தெடுத்த அந்த இடம் முழுக்கமே மிகவும் செழுமை வாய்ந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மொழி எப்படி இருந்ததுன்னு தமிழி கல்வெட்டு சமணர் படுகையும் அங்க இருக்கு. பல கோயில்கள், பல அழகிய மலைகள் எல்லாமே சுரண்டப்படும். விஷயம் விஸ்வரூபமாகி கண்டிப்பா அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ரத்து பண்றதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இந்துஸ்தான் ஜிங்க் எந்த நிறுவனம் தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்களே, அதோட மெயின் நிறுவனமே இதுதான். சொந்த ஜனங்கள் எல்லாம் துரத்திட்டு இந்த நாட்டை என்ன வெள்ளக்காரங்களுக்கு வாடகை விட போறீங்களாடா? அதிகாரம்னு சொல்லிட்டு என்னடா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உழைக்கிற ஜனங்களோட சர்வாதிகாரத்தை இந்த உலகம் பார்க்க தாண்டா போகுது.